24 ஊர் 25 ஊருங்கிட்ட இருக்கு. 5 அடி தண்ணி நின்றுகிறது மழை காலங்களில். இருக்கிற மிஷின் போனேன், லாரி டிஎன்சி போனா லாரி கரும்பு போனேன். இதனால ரொம்ப அலைச்சலா இருக்கு. இங்கிட்டு பெட்ரோல் வசதி இங்க ஒண்ணுதான் இருக்கு. எல்லா மக்கள் விவசாயம் பெட்ரோல் வாங்குறதுக்கு, விவசாயம் இருக்கு பண்றதுக்கு, உழுக பண்ண எல்லாத்துக்குமே இங்கதான் பெட்ரோல் பங்கு. இதே எல்லாத்துக்கும் பக்கமா இருக்கனால இதுதான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. சமைச்சேரி பூ கொண்டு போயிட்டு இருக்கு சார். இதுல கண்டிப்பா வழியா பாதை இருந்தா தான் நாங்க போக முடியும். இல்லைன்னா பூ கொண்டு போக முடியாது. அங்கிட்டு போனா கோயிலாங்குளம் பாதை அடைச்சுக்கிறேன், அங்கிட்டு போனா கண்ணனூர் பாதை அடைச்சுக்கிறேன். இதை விட்டா வேற வழி இல்லை. இதே எங்களுக்கு பாதை. பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் இப்பொழுது நிற்கக்கூடிய இடம் என்பது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா செல்லம்பட்டி அருகே இருக்கக்கூடிய சங்கம்பட்டி என்கின்ற கிராமத்தின் அருகே நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கே ஒரு இருப்பு பாதை, மதுரை டு போடி செல்லக்கூடிய ஒரு இருப்பு பாதை, ரயில் பாதை இருக்கின்றது. கடந்த பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கு போடியிலிருந்து ஏலக்காய் ஏற்றி செல்வதற்காக போடப்பட்ட ஒரு பாதை இருந்தது. அதை மீட்டர் கேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த குறுகிய பாதை இருந்தது. தற்பொழுது நவீன காலத்திற்கு தகுந்தாற் போல பிராட் கேஜாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த பாதையை கடந்து செல்வதற்காக இங்கே இது நேராக இதற்கு வழியாக போனால் விக்கிரங்குளம் செல்வதற்கான ஒரு இணைப்பு சாலையாக இருக்கின்றது. பல நேரங்களிலே சோழவந்தான் செல்லக்கூடிய அரசு பேருந்து கூட இந்த பகுதியிலே தான் செல்வதாக சொல்லப்படுகின்றது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் சங்கம்பட்டியை தாண்டி இருக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு சுரங்கப்பாதை ஒன்று இருக்கின்றது. அந்த சுரங்கப்பாதையிலே மழை சிறிதளவு பெய்தாலும் கூட அங்கே மழை தண்ணீர் வந்து விடுகின்றது. அதனால் பல நாட்கள் அந்த பாதையை பயன்படுத்த முடியாமல் அந்த மக்கள் பரிதவித்து வருகின்றார்கள். எனவே இப்படிப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு இந்த பாதையையும் இன்றைக்கு மூடுவதாக ரயில்வே துறையினர் அறிவித்திருக்கின்றார்கள். அதற்காக இந்த பகுதி மக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இங்கே நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த வழியை சென்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த பாசனம் செய்யக்கூடிய பகுதி இந்த பகுதியில் இருக்கின்றது. இங்கே பக்கத்தில் ஒரு கண்மாய் இருக்கின்றது. இவ்வளவு மக்கள் போய் வரக்கூடிய ஒரு பாதையை திடீரென மூடிவிட்டால் நாங்கள் என்ன செய்வது என்று இந்த பகுதி மக்கள் பரிதவித்து இப்பொழுது இங்கே வரக்கூடிய அதிகாரிகளிடத்தில் ஏற்கனவே கடந்த 9/12/2022 ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலிருந்து ஒரு கோரிக்கை மனுவும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது இந்த பாதையை மூடுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் தான் இங்கே பொதுமக்கள் கூடியிருக்கின்றார்கள். உங்கள் பேர் என்னையா? என் பேர் இருளாண்டி. நீங்கள் எந்த ஊர்? சங்கம்பட்டி. சங்கம்பட்டி. இந்த லைன் வந்து என்னைக்கு மதுரை டு போடி லைன் வந்துச்சா அன்னைக்கு உருவான ரோடு இந்த ரோடு 24 எல்சி. இதை வந்து இன்னைக்கு மூடியணும்ன்ற ஒரு முடிவுக்கு வராங்க. கலெக்டர் ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஆர்டிஓ, தாசில்தார் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்கார்டு எங்கள் கையில் இருக்குது. அது இப்போ அடைக்கிச்சா அந்த இங்கே 24 ஊர் 25 ஊருங்கிட்ட இருக்குது. சோதிமணிக்கம், ஐலாண்டபுரம், பிரேம்பட்டி, கோவிலங்குளம், கருவேப்பிலை, எழுவம்பட்டி, இப்படி வடுகப்பட்டி, இப்படி ஒரு 25 ஊர் இருக்குது அந்த ஏரியாவில். அந்த 25 எல்சி வந்து 5 அடி தண்ணி நின்றுகிறது மழை காலங்களில், போக முடியுதுல. அதே மாதிரி 22 எல்சிலையும் அதே மாதிரி 5 அடி 6 அடி தண்ணி நின்றுக்கிறது, போக முடியுதுல. 22 23 நம்மதாப்பா, 23 நம்மது, 22 தான் அது. 22 அப்படி அது 2 இது பயன் இல்லைன்னு சொல்லி எல்லா அதிகாரிகளும் வந்து நேரம் வந்து ஸ்தல பார்வையிட்டு எங்களுக்கு இதை போட்டு கொடுக்குறோம்னு உறுதி பண்ணி கொடுத்துட்டு போனது தான். அதனால நாங்கள் கொஞ்சம் திரும்ப போய் மூவ் பண்ணாமல் இருந்தது காரணம். இதனால் உங்களுக்கு என்னென்ன பாதிப்புலாம் வருது? இதில் விவசாயிகளுக்கு இடுபொருள் பூரா எடுத்து போனேன். கனரக வாகனம், கருத இருக்கிற மிஷின் போனேன், லாரி டிஎன்சி போனால் லாரி கரும்பு போனேன், விவசாய இடுபொருள் பூரா அனைத்து இதில் தான் வரணும். அது அப்போ எங்களுக்கு அப்படி முக்கியமான பாதையை வந்து அடைக்கிறோம்னு சொன்னால் இது என்ன நியாயம் இருக்குது? எங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாதை வேணும் சார். வாடிப்பட்டி வரைக்கும் ஒரே ரோடு தான். இதில் இடையில விவசாய நிலம் இருக்கு. இதில் வந்து கொடிக்குளத்துல இருந்து இங்கே வரைக்குமே விவசாய நிலம் வார வண்டி லாரி எல்லாம் பொருள் எல்லாம் ஏற்றிக்கு வருது. இதில் தான் வரணும். முடிஞ்ச அளவுக்கு விக்கிரமங்கலத்துலேருந்துமே வருது இங்கே எல்லாமே. லாரி பஸ் இங்கேருந்து வாடிப்பட்டி வரைக்குமே போகுது. இதை பைபாஸ் இங்கே நினைக்கிறதுனால இதில் தான் பைபாஸ் நினைக்கிற அளவுக்கு போயிடுற. இப்போ இதெல்லாம் வாடிப்பட்டி வரைக்கும் இப்போ வண்டி போயிட்டு இருக்கு. சோழவந்தான் வரைக்கும் போயிட்டு இருக்கு சார். லாக் பண்ணுறாங்க. இதை லாக் பண்ணோம்னா இதான் மெயினான பாதை. இப்போ சோழவந்தான் வாடிப்பட்டி வரைக்குமே மெயினான பாதை தான் சார். வேற அடுத்த பாதை இல்லை. அங்கிட்டு புறமே தண்ணி எங்களுக்கு ஃபுல்லாக ஏறிடுது மழை காலத்தில். மழை இல்லாத காலத்தில் வேணும்னா அங்கிட்டு பயன்படுத்த முடியும். இங்கிட்டு வந்து ஒரே ஒரு பாதை வாடிப்பட்டி வரைக்குமே ஒரே பாதை தான் சார் இருக்கு. வேற பாதை இல்ல. உசிலம்பட்டி டு சோழவந்தான் இந்த ரோட்ல தான் பஸ் போகுது. அடுத்த பாதை இல்ல. பஸ் போக்குவரத்து இதுல தான் மழை காலங்கள்ல. அதனால இந்த பாதை கண்டிப்பா எங்களுக்கு வேணும். சரி, ஆமா.
பிரிட்டிஷ்காரங்க கொடுத்தாங்க பாதை, பிரிட்டிஷ்காரங்க. அவங்கள காட்டி நம்ம இந்திய சர்க்கார் மோசமானதா? சரி. தமிழ் இந்திய நாட்டில் இருக்க குடிமக்களுக்கு தரமாட்ட முடியுது. பிரிட்டிஷ்காரன் அன்னைக்கு கொடுத்துருக்கான். அன்னைக்கு இதுல பாதை பயன்படுத்த அன்னைக்கு இந்த பாதை கொடுத்தது, அன்னைக்கு இருந்து இன்ன வரைக்கும் அது ரெக்கார்டும் இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப இருக்க இந்திய சர்க்கார் ஏன் கொடுக்க மாட்டேங்குது? எதுக்கு இந்த மக்களை வஞ்சனை செய்து, இந்த மக்களுக்கு ஏன் தவறு செய்து இவ்வளவு போலீஸ் அதிகாரி கொண்டு வந்து நாங்கள் 16 வருஷம் போராடுறோம். நேற்று நிக்கல, அத்தனைக்கு ரெக்கார்டு வச்சிருக்கான், ஆடியோ ரெக்கார்டு வச்சிருக்கான், கலெக்டர் ரெக்கார்டு வச்சிருக்கான், அதே ரயில்வே டிபார்ட்மெண்ட் டிஆர் ரெக்கார்டு வச்சிருக்கான், எல்லாமே வச்சிருக்கான். 16 வருஷம் போராடின ரெக்கார்டு பூரா இருக்கு எங்க கையில. அப்படி இருந்து அடைக்கிறோம்னு வர்றீங்களே, என்ன காரணம்? ஏன் ரெக்கார்டை கொடுத்துட்டு அடைக்கிறீங்க? எங்களுக்கு காரணம் சொல்லு. அப்ப எங்களை நாடு விட்டு கடத்திருங்க. இந்த இந்திய நாட்டில இல்ல நாங்க, அதை ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. அதை விட்டுட்டு இந்த விவசாய பொருளை போல நாங்க எப்படி வெளியேற்றுறது, எப்படி கொண்டு வர்றது? இதை தவறுனா கண்ணனூர் தோல்கட்டுக்கிட்டு தான் போகணும், இல்லைன்னா ஐநூறு சுற்றி வாழாந்தூர் தான் வரணும். அப்ப கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 35 கிலோமீட்டர், இங்கிட்ட 70 கிலோமீட்டர் சுத்தம். இது எங்களால் முடியாது. அதுவாச்சு எங்களுக்கு இந்த 3 பாலங்கத்துக்காக 3 பாலமே யூஸ் ஆக போச்சு. இது ஒண்ணுதான் இப்ப இருக்கு, இதையும் அடைக்கணும்னு வர்றாங்க. அப்ப இவங்களுக்கு நாங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம்? குடிக்கலாம். இந்த பாதையை எத்தனை வருஷமா பயன்படுத்துறீங்க? பரம்பரையா இருந்துச்சு. அந்த பாதையை பார்த்தீங்கன்னா தண்ணி போகல, இப்போ சுத்திக்கு இருக்கா. இதே மெயின் பாதையெல்லாம் கீழ்பாலம் போட்டா ஜனமே அழிஞ்சு போகும். சோளம் இந்த இருந்து வருது. இந்த பாதை இப்ப மூட போறேன்னு சொல்றாங்க. மூடுனா ஜனம் ஏற்பட ஜனம் பாதிக்கும். வண்டியே போக முடியாது. அந்த பாலத்தில் ஆளே போக முடியல, தண்ணி கிடக்கு. பாலம் கட்டி அதை பயன்படுத்த முடியல. மேப்பாலம் தான் போடணும், கீழ்பாலம் எல்லாம் போடுறது சரி வராது. ஐயா, உங்க பேர் என்னையா? ரவி. நீங்க எந்த ஊரு? கருவேப்பிலை. இந்த இது என்னது? இது பூ சார். பூ விவசாயம் நீங்க? ஆமாம் சார். சரி, இந்த பாதை எத்தனை வருஷமா பயன்படுத்துறீங்க? நாங்க விவரம் தெரிஞ்சது சார் போயிட்டு இருக்கோம். இந்த பாதை தான் பயன்படுத்துறோம். அங்கெல்லாம் ஒரு பாலம் அது போட்டு சார் தண்ணி ஏறிக்கிடுச்சா ஒண்ணுமே செய்ய முடியாது சார். மழை தண்ணியெல்லாம் பேஞ்சா அதில் வர முடியாது. இதை நம்பி தான் இந்த பாதையில நாங்கள் அதுல இல்லைன்னா இதுலயாச்சும் வந்துக்கிட்டே ஒரு பூ கொண்டு போயாச்சு சம்சேரி பூ கொண்டு போயிட்டு இருக்கோம் சார். இதுல கண்டிப்பா இந்த வழியா பாதை இருந்தா தான் நாங்கள் போக முடியும், இல்லைன்னா பூ கொண்டு போக முடியாது. அங்கிட்டு போனா கோயலாங்குளம் பாதை அடைச்சிக்கிறேன், அங்கிட்டு போனா கண்ணனூர் பாதை அடைச்சிக்கிறேன். இதை விட்டா இவர வழி இல்லை. இதே எங்களுக்கு பாதை. இதெல்லாம் அடைச்சோம். ஆமா, போகணும். இப்படி போனா நாங்கள் உசுலம்படி பூ கொண்டு வர முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 100 சம்சாரி பூ கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். பாதிக்கா இருக்கேன். இன்னும் எத்தனை பேர் வராங்கன்னு. இல்லைன்னா இது அடிச்சா அது ரொம்ப கடுமையா சார். இதெல்லாம் விவசாயிகள் கண்டிப்பா பாதிக்குது. இப்ப செக்கார்னூர் நீ போனா தோல்கட்டு போனேன், தோல்கட்டு போறதுக்கும் பாதை கிடையாது எங்களுக்கு. இதே அந்த 4 பாதையும் தண்ணி மழை நம்பினா எங்கிட்டு பாதைல இது ஓப்பனா இருக்கு. இது வெளியே வந்து ஒரு கேட்டை போட்டு விட்டா அதை நேரம் நாங்க ஒரு உதவியா இருக்கும் போயிட்டு இருக்கலாம். கேட்டுலாம் இதெல்லாம் அடைச்சா மொத்தம் அடைச்சா ஒண்ணுமே செய்ய முடியாது சார். லாக் பண்ண விவசாயம் பண்ணதாங்க. எங்க மாதிரி ஒரு 100 சம்சாரி பூ கொண்டு கண்டுருக்காங்க. எங்க பூ கொண்டு போறது? கண்டாயத்து போனா பூ விளை வைக்காது. இது கண்டிப்பா எங்களுக்கு தேவைப்படுது சார். இதை அப்படி பண்ணுனா எல்லா பேரும் போராட்டம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. 2 வண்டி போனால் சாலை விரிவாக்கம், 2 வண்டி போனால் போகாது, விளக்க முடியாது. இதில் அதில் ஒரு பிரச்சனை. அதை இன்ஸ்பெக்ஷன் பார்த்து கலெக்டர்கிட்ட கொடுத்து நம்ம சார்கிட்ட டிஆர்எம்கிட்ட செக்ஷன் இன்ஜினியர் சார்ட்டு எங்களுக்கு கேட் போட்டு கொடுக்குன்னு சொல்லி ஆர்டர் வாங்கி கலெக்டரை கொடுத்தாச்சு. நம்ம ஒரு 10 பேர்